இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். சாட்டர்டே லீவுன்றதுனால லஞ்ச் வந்து ஒரு 11 மணி போல தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன செய்யலான்னு தோன்றப்ப டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது சாம்பார் சாதம் தான். அரிசியை பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். தொடர்ந்து மழை வரதுனால ஹஸ்பண்டோட ஜீன்ஸ் மட்டும் கொஞ்சம் துவைக்காம எடுத்து வச்சிருந்தேன் ஒரு 4-5 ஃபேண்ட்டு கிட்ட. அதெல்லாம் வந்து மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு போய் மாடியில் காய போட்டுட்டு வந்துட்டேன். சரி, சாம்பார் சாதத்துக்கு ஒரு 4 காய் மட்டும் இருந்தது. பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. ஸோ ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி சாம்பார் வந்து தாளிச்சு விட்டுட்டு அரிசி பருப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்னால் உருளைக்கிழங்கு தான். இதுக்கு அப்பளமும் நல்லா இருக்கும். பட் அப்பளத்தை விட உருளைக்கிழங்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது கூட மாங்காய் ஊறுகாவும் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ சாம்பார் சாதம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு கொடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் வேலை முடிச்சதுமே பாப்பாவுக்கு வந்து தண்ணி போட்டு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதையும் சொல்லி கொடுத்துட்டு துவைச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிருச்சு, அதையும் வந்து மடித்து எடுத்து வச்சுருந்தேன்.